எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சீ ஃபுட்னு பார்த்தீங்கன்னா மீனில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்ம 4 வித்தியாசமான மீன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். மீன் பீசஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஈவன் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மீனில் மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மீனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மெதுவாக மசாலா நல்லா மீனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது மீனில் மசாலா நல்லா அப்சார்ப் ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்ப மண்சட்டியில் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 போல் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேருங்க. நான் 30 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு போடுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுத்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. அப்புறமா உப்பை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கான மசாலா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் திக்கான புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மெதுவாக மீனை மசாலாவில் சேர்த்துக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க, அப்போ மசாலா மீனில் நல்லா கோட் ஆகும். பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் குழம்பு செய்யும்போது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தோட நல்ல காரமாக புளிப்பாக இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக அருமையாக இருக்கும். நான் 2-3 சீ ஃபுட் ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் மீன் வச்சு இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி ருசித்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
நெத்திலி மீன் சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும், பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும். இப்போது இந்த வறுவலுக்கு நான் பெரிய சைஸ் நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதில் 8 மீன் இருக்குது. இந்த வறுவலுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு, 1 டீஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மீன் வறுவலுக்கு மசாலா தயாராக இருக்குது. இந்த மசாலா நெத்திலி மீன் மேலே தடவணும். ரெண்டு பக்கமும் தடவின பிறகு தனியாக எடுத்து ஒரு 30 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். நெத்திலி மீன் 30 நிமிஷம் நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு நீங்கள் தவா இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 2-3 மீன் சேர்த்து வறுத்துக்கலாம். மீனை ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு. நெத்திலி மீன் வறுவல் தயாராக இருக்குது. இது அப்படியே சூடாக சாப்பிடலாம். நான் 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய சைஸ் மீன் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சில மசாலா பொருட்களை சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீன் துண்டை மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறேன். மீன் துண்டை கோட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை உடைச்சி வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். இப்போ நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் வெள்ளைக்கருவை மீன் துண்டில் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கருவை சேர்க்கறதுனால மீனை பொரிக்கும் போது நல்ல கோட்டிங் கிடைக்கும். வெள்ளைக்கருவை சேர்த்ததும் நல்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 3 டீஸ்பூன் சோளமாவு சேர்க்குறேன். மீன் துண்டெல்லாம் நல்லா அருமையாக மசாலாவோட முட்டையோட சோளமாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மீன் துண்டை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. மீன் துண்டை மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை பண்ணுறேன். மீனை பொரித்து பொன்னிறமாக மாறினதும் எடுத்து வைங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் சில பொருட்களை சேர்த்து வதக்க போகிறேன். நறுக்கின பூண்டு, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி சேர்த்து வதக்குங்க. இப்போ பெரிய துண்டாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப்,
ஒரு குடமிளகாய் பெரிய துண்டாக நறுக்குனது. நான் மீடியம் சைஸ் குடமிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் குடமிளகாயும் நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துருக்கிற ஃபிஷ் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், ஃப்ளேவரை நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது வெங்காயத்தாளோட வெங்காயம் போடுறேன். நெக்ஸ்ட் வெங்காயத்தாள் சேர்க்குறேன். சில்லி ஃபிஷ் ஒரு நல்ல ட்ரையான ஸ்டார்டர் ரெசிபி. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இல்லைன்னா செமி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸையும் சோள மாவு கரைச்சதும் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ண சிகப்பு மிளகாய் போடுறேன். நான் ஃப்ரெஷ் மிளகாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிஷ் பீசஸையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் துண்டெல்லாம் அழகாக கோட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரெஷ்ஷான கொடுவா மீனை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முள் இல்லாத ஃப்ரெஷ்ஷான எந்த மீன் வேணும்னா நீங்கள் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட அருமையான சில்லி ஃபிஷ் ரெடி. ஸ்டீம்ட் ஃபிஷ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். மீனை 5 பீஸாக கட் பண்ணுறேன். எல்லா பீசஸ் மேலேயும் கொஞ்சமாக உப்பு போடுங்க. லைட்டாக 2 பக்கமும் உப்பு தடவி விடுங்க. அடுத்து மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், 1 கப் கொத்தமல்லி, 1 கப் புதினா மீனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ இது எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. நம்ம மீனை வாழை இலையில வச்சு ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். வாழை இலையை 2 கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இலையை நெருப்பில் காட்டி வாட்டிக்கோங்க. அப்போ இலை நல்லா சாஃப்ட் ஆகிடும். ரேப் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண மசாலாவை கொஞ்சமாக இலையில வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மீனை மசாலா மேலே வைங்க. மேலே கொஞ்சமாக மசாலாவை தடவுங்க. மீனோட எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவணும். இந்த மீன் பீசஸ் மசாலாவில் நல்லா கோட் ஆனதும் இலையை மூடி மடித்து விடுங்க. நான் வாழை நாரை மெலிசாக கட் பண்ணுறேன். இலையை நாரை வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி நாரை வச்சு தான் கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். கட்டி வச்ச மீனை இட்லி தட்டில் வச்சுட்டு பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி தட்டில் இருந்து மீனை எடுத்துருங்க. நாரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீம்ட் ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலாவோட மீன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்குன்னு.
கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. நாலு அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.